ஹலோ, இந்த வீடியோவில் ஜேஇ மெயின்ஸ் 2024 கேட்ட ஒரு கொஸ்டின், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது அந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த இன்க்ரீஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பார்ட்டிகல் இன் டைம் இன்டர்வல் ஆஃப் t to t plus 1 second is or 125 meter and 50 meter per second respectively. The distance traveled by the particle in t plus 2th second is dash meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதில் இருக்கும். ஓகேவா, போலாமா? எப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the displacement and the increase in the velocity of the moving particle in time interval t to t plus 1 is 125 and 50 meter per second respectively. இப்போ நம்ம இதை நம்ம ஒரு மோஷன் டயக்ராமில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது டீங்கிற காலத்தில் t plus 2ங்கிற காலத்தில் நடந்த இந்த டைம் இன்டர்வலில் அந்த டைம் இன்டர்வலில் நடந்த இந்த கால இடைவெளியில் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே சேஞ்ச் இன் பொசிஷன் எவ்வளோ பொசிஷன் அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 125 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ 125 மீட்டர். ஸோ இந்த கால இடைவெளியில் நமக்கு வெலாசிட்டி மாறி இருக்கு. எவ்வளோ வெலாசிட்டி மாறி இருக்கு? there's a increase in velocity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படிதான் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது நான் இங்கே என்ன மீன் பண்ணுறேன்னா, வெலாசிட்டி அட் டைம் t plus 1 மைனஸ் வெலாசிட்டி அட் t. இந்த காலத்தில் உள்ள திசை வேகத்தையும் மைனஸ் இந்த காலம் டீங்கிற காலத்தில் உள்ள வேகத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணும்போது there's a increase in the velocity, so plus 50 meter per second. ஸோ இந்த கால இடைவேளை எத்தனை? இந்த ரெண்டுத்துக்குமே இடையில டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? வாட் இஸ் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் t and t plus 1? ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளோ நொடி, எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகிருக்கு? ஸோ இது நம்ம ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன வரும்? t plus 1 மைனஸ் t. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, 1 தான். ரெண்டுத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1 தான் கூட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ வி கேன் ரைட் இட் இஸ் 1 செகண்ட். அப்படி கூட நம்ம டைரெக்டாக எழுதிடலாம் 1 செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் நடந்த விஷயங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட்ஸ் ஆஸ்க் நவ்? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, we are asked to find 0, இங்கே t, இங்கே t plus 1, அப்புறம் t plus 2. இது ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனாக நம்ம எடுத்துக்குவோம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்னா முதல்ல கொஞ்சம் தூரம் போயிருக்கும், அதுக்கு அடுத்த தூரம் கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கும். அப்படி தானே? இது ஆக்சலரேட்டட் மோஷனாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது என்னென்னா, நமக்கு டீங்கிற டைமில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, t plus 1ங்கிற டைமில் இன்ஃபர்மேஷன் இருந்து, இந்த ரெண்டு டைம் இன்டர்வலில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போது t plus 2ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அப்படி தானே? இப்போ என்ன நம்ம கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இன் தி t plus 2th செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. t plus 2th செகண்ட். இது என்ன அர்த்தம்னா, வாட் டஸ் இட் மீன்ஸ்? இது என்ன அர்த்தம்னா, டூத் அப்படிங்கிறது இந்த டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். t plus 2th செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது nth செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கலாடா, அதுதான் இங்கே பயன்படுத்தணும். ஸோ இந்த டைம் இன்டர்வல் நமக்கு என்னென்னா, இந்த டைம் இன்டர்வல் இப்போ இந்த t இருக்குன்னா, இந்த இடத்துல t plus 1 இருக்குன்னா, இந்த டைம் இன்டர்வல் t plus 1th டைம் இன்டர்வல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அல்லது n plus 1th டைம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ nth டைம் இன்டர்வலை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள் அந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் இன்டர்வல் என்ன டைம் இன்டர்வல்? இந்த டைம் இன்டர்வல் நான் எப்படி எடுக்கலாம்? t plus 2th டைம் இன்டர்வல் அப்படின்னு எடுக்கலாம். t plus 2th டைம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம எடுக்கலாம்.
ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் டியூரிங் திஸ் டைம் பீரியட்? அதாவது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருந்தால் கூட நம்ம டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷனாக இருக்குது. மோஷனும் இதே டைரக்ஷனில் இருக்குது. ஆக்சலரேஷனும் இதே டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ டெல்டா எக்ஸ் ஃபார் தி t plus 2th second is equal to the distance traveled in the t plus 2th second. ஓகேவாடா? ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் அதே டைரக்ஷனில் இருக்கக்கூடியதுனால the distance traveled in the t plus 2th second is equal to delta x in the t plus 2th second. இதுக்காக நம்ம கணக்கு சிலது பார்ப்போண்ணே. ஏன்னா இப்போது நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் ஒரு முறை வந்து ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம் இருக்கா, அந்த பந்து வந்து போயிட்டு மேலே கீழே வருது. இந்த டைம் இன்டர்வலில் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த டெல்டா எக்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதாவது நம்ம எஸ்என் அப்படின்னு படிப்போம், எஸ்என்த்துன்னு படிப்போம்ல, அந்த எஸ்என்த்துக்கு பதிலாக நம்ம டெல்டா எக்ஸ்ன்னு நான் போடுறேன். இந்த டெல்டா எக்ஸ்என் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் a/2 இன்ட்டு 2 - 1 தானே ஃபார்முலா. a/2 இன்ட்டு 2n - 1. இப்படி போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த டைம் இன்டர்வலில் போகும்போது ஆரம்பிச்சுட்டு இதே இடத்துக்கு வந்துடுதா, அதனால என்ன ஆச்சுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அதனால தான் என்ன சொல்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த கிளாரிட்டி நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஐ கேவ் யூ திஸ் கிளாரிட்டி. ஓகேவா? ஃபைன். நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். முடிச்சிடலாம். நான் ரெண்டு ஸ்டெப் தான், 2 ஸ்டெப்பில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால நான் ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ப்ராப்ளம். த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் பிகாஸ் த வெலாசிட்டி அண்ட் த ஆக்சலரேஷன் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஒரே திசையில் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம இந்த ப்ராப்ளம் கூட நான் கிடச்சதுன்னா ஐ வில் டூ இட் இன் அனதர் வீடியோ. நான் அது உங்களுக்கு வில் கெட் சம் கிளாரிட்டி. இப்போ வந்து ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் இந்த n + 2th செகண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n + 2th செகண்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. nthன்னு போடாமல் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா t அப்படின்னு போட்டிருக்காங்க. t + 2th அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, t + 2th. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஸ்டினில் நமக்கு இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் திங். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நான் பண்ண போகிறேன். இது வந்து டைம் 0 நான் எடுத்துக்க போகிறேன். இது ஆரம்ப டைமோட இன்ஃபர்மேஷன். இது எனக்கு அடுத்த செகண்டோட இன்ஃபர்மேஷன். இது நெக்ஸ்ட் செகண்டோட இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு செகண்ட், 0 செகண்ட், இனிஷியல் டைம், ஃபஸ்ட் செகண்ட், செகண்ட் டைம். ஸோ அப்புறம் இந்த டைம் இன்டர்வல் நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட் டைம் இன்டர்வல், 1th. அதாவது இந்த இங்கே என்ன ஃபஸ்ட் டைம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன டைம், செகண்ட் டைம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் டைம் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல், இது செகண்ட் டைம் இன்டர்வல். ஓகேவா? அப்போ நம்ம கொஸ்டினை கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படி மாடிஃபை பண்ண போகிறேன்னா, இந்த t + 2th டைம் இன்டர்வலை நான் என்ன எடுக்க போகிறேன், இந்த n = என்ன போட்டுக்கிறேன், 2 போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ n = 2 போட்டு நான் இனிஷியலை யாரை செட் பண்ணுறேன், இனிஷியல் வெலாசிட்டியை ஐ எம் கோயிங் டு செட் இட் அஸ் இனிஷியல் வெலாசிட்டி. நான் யாருன்னு செட் பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அட் டைம் t தான் நான் இனிஷியல் வெலாசிட்டி நான் செட் பண்ணுறேன், அந்த யூவாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது தெரிஞ்சால் இந்த கணக்கு கொஞ்சம் அழகாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? லெட்ஸ் கோ இன்டு த ப்ராப்ளம். இப்போ நம்ம இது வந்து டிஸ்டன்ஸ், இப்போ எல்லாமே நம்ம என்னன்னு கொடுக்காம இப்போ நம்ம என்னவா மாற்றிருக்கோம், வி ஹவ் கன்வெர்டட் இன்டு டீத் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கோம். அப்படி தானே? ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம அந்த 2வது செகண்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. யூங்கிறது என்ன, வெலாசிட்டி அட் டைம் டி. ஸோ யூ ப்ளஸ் என்ன எழுதிக்கலாம், இப்போ n இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போட போகிறோம், நம்ம கேட்டது செகண்ட் தானே கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் டு சாரி டி, n = 2 போட்டுக்கலாமா? ஃபார்முலா என்ன, 2 × 2n - 1 அப்படி தானே, 2 × 2 - 1. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், u ப்ளஸ் 2 × 4 - 1. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, u ப்ளஸ்
ஓ சாரி, ஏ பை டூ எனக்கு இங்கேருந்து ஏ பை டூ தானே வரும், ஏ பை டூ வரும். சாரி, ஏ பை டூ வரும். அப்போ நாங்கள் எனக்கு என்ன வந்திருக்கு, 4 மைனஸ் 1 இஸ் 3. ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா 3a பை 2. இப்போ இந்த இன்னும் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. இப்போ எந்த ரெண்டு எனக்கு தெரிஞ்சால் எனக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன், த இன்ஃபர்மேஷன் u அண்ட் a, அது தெரிஞ்சிருந்தால் ஐ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். இப்போ a எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐ ஹவ் கிவன் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. த சேஞ்ச் இன் வெலாசிட்டி தட் ஹேப்பன் இன் 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு, அதான் ஆக்சலரேஷன், அப்படி தானே? ஸோ அப்புறம் ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்? ஸோ வாட் இஸ் அன் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு தான் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. இல்லாத பட்சத்தில் ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருக்கும்போது மட்டும் we can யூஸ் திஸ் ரிலேஷன் and it is take it granted, நம்ம அழகாக எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளவு நமக்கு 50 ப்ளஸ் 50 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் சேஞ்ச் இன் டைம் எவ்வளவு 1. ஸோ ஆக்சலரேஷன் எவ்வளவு 50 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். யா, இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஆக்சலரேஷன் இந்த இடத்துல போடும் பொழுது ஆக்சலரேஷன் டிவைடட் பை 2, அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். 50 டிவைடட் பை 2 என்ன? 25. இப்போ நான் அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது u கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் u. u கண்டுபிடிச்சா அந்த கேள்வியோட ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ வாட் இஸ் u? u எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்புறம் நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நமக்கு அந்த, அதாவது நமக்கு அந்த 1th டைம் இன்டர்வலில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வல், அந்த இன்டர்வல் இருக்குல்ல, அந்த டைம் இன்டர்வலோட இன்ஃபர்மேஷனுக்கு 125 மீட்டர் இருந்துச்சா? த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன் இன் 1th டைம் இன்டர்வல் எவ்வளவு? 125 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? அப்படின்னா அந்த n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா, இஃப் யூ சப்ஸ்டியூட் n இஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது இந்த n இங்கேயே நீங்கள் 1 போட்டுருங்க. இன் சப்ஸ்டியூட் 2 இன்ட்டு 1 இஸ் 2. ஸோ 2 மைனஸ் 1 இஸ் நமக்கு 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? a பை 2. a பை 2னா நம்ம என்ன எழுதிடலாம்? a நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20. a வந்து 50 பை 2 இஸ் 25 and displacement traveled in the 1th second is given in the question paper. கொஸ்டின் எவ்வளவு? 125 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து u என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 125 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 100. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? we can substitute this u here. இந்த இடத்துல u சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ now we will get the distance traveled in the second அப்படி நமக்கு கிடச்சிடும். இப்போ எவ்வளவு? 3 into 25 is 75 and 100 plus 75 is 175. ஸோ புரியலாட்டி நல்லா திருப்பி பாருங்கள். ஸோ ஐ வில் கிவ் யூ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி nth ஸ்பீட், அதாவது அந்த nth செகண்டில் இருக்கக்கூடிய இதை நம்ம கொடுக்குறேன். அந்த வீடியோ நல்லா பாருங்கள். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வாஸ் ஆஸ்ட் இன் JEE Mains 2024 இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் ரொம்ப கான்செப்ஷுவலாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot for watching the video till the end. நன்றி. See you in the next video. Bye.